இப்போ பொதுவாவே வந்து சஷ்டி விரதம் இருக்கிறவங்க, குழந்தை பேறுக்காக தான் சஷ்டி விரதத்த வந்து ரொம்பவே இருப்பாங்க. ஆமா. அடுத்த சஷ்டிக்குள்ள வந்து குழந்தையும் அவங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சறதுக்கான அந்த ஆமா. பாக்கியம் இருக்கு. அதேபோல இந்த வைகாசி விசாகம் முருகன நோக்கி இருக்கிற இந்த விரதம், எந்த வரங்களை கேட்டு நம்ம இருக்கக்கூடிய ஒரு விரதமா இருக்கு? அதாவது ஜென்ரலா இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுக்கு வந்து ஆதிக்கம் ஜாஸ்தி. சுக்கிரனுக்கு உண்டான ஒரு மாதம்னே சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துல சூரியன் இந்த மாசம் ஃபுல்லா இருக்கார். அதனால கடல்ல நீராடி, அதனால தான் திருச்செந்தூர் விசேஷம். கடல்ல நீராடி அந்த அப்ப எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த சயின்டிஃபிக்கா நம்மளுடைய உடல்ல வந்து என்ன விதமான ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கோ, நம்ம உடம்பு வந்து அது சீராகுது. அப்போ முருகனுக்கு உண்டான ஒரு அந்த கோவில்ல உட்கார்ந்து நம்ம வழிபாடு செஞ்சு, அந்த அபிஷேகம் செஞ்சு, அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டு, ஒரு குழந்தைக்காக நம்ம வேண்டிக்கிட்டோம்னா, நம்ம உடல் அதற்கு தயாராகுது. அப்போ ஒரு நல்ல கருமுட்டைகள் உருவாகலாம். நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய குழந்தை பிறப்புக்கான ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், அந்த குறைபாடுகள் நீங்குவதற்காக அந்த விரதங்கள்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ இந்த வைகாசி விசாகத்துலேயும் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து 6 மணிக்கு மேலே நம்ம விரதத்தை முடிச்சுண்டு, ஸோ கடலில் நீராடி அன்னைக்கு முருகனை வழிபாடு செய்து பிரசாதம் சாப்பிட்டு, ஒரு ஆன்மீக நம்பிக்கையோட ஒரு அறிவியல் பூர்வமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போனோம் அப்படின்னா போனீங்கன்னாலும் அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும்.